மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரெண்டாவது பொசிஷன்ல இருந்த லக்னோ வந்து 10 ரன் வித்தியாசத்துல மேட்ச் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போயிருக்காங்க. இது வந்து கையில இருந்த மேட்சை வந்து தூக்கி கொடுக்கறது எப்படின்றது கிட்ட இருந்து தான் கத்துக்கணுங்க. அந்த மாதிரி தாங்க இருந்தது இந்த மேட்ச். பட் இன்னொரு பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சூப்பரா ஜெயிச்சாங்க. என்னதான் அவங்க கொடுத்தாலுமே இந்த மேட்ச் அவங்க செமையா ஜெயிச்சாங்க. ஏன்னா 155 டார்கெட். அந்த டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணனா விக்கெட் எடுக்கணும் அப்படின்ற போது 10 ஓவருக்கு அவங்க கிட்ட விக்கெட்டே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த 10 ஓவர்ல அவங்க கிட்ட இருந்த 2 ரிவ்யூ, அந்த 2 ரிவ்யூவும் இழந்துட்டாங்க. ரிவ்யூ போனதுக்கு அப்புறம் உங்களால ரிவ்யூவும் பண்ண முடியாது. எல்பிடபிள்யூ நிறைய வாங்குறாங்க, ரிவ்யூவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த சூழ்நிலையில இருந்து ஒரு கடினமான சூழ்நிலையில இருந்து வந்து அந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்கன்னா என்ன மாதிரி பவுலிங் போட்டிருப்பாங்க, என்ன மாதிரி பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணியிருக்காரு கேஎல் ராகுல்ன்றது தான் உண்மை. இது வரைக்கும் பவுலிங்கே போடாம மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இந்த ஐபிஎல்ல இன்னைக்கு வந்து போட்டு 2 குரூஷியல் விக்கெட்டுங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் மற்றும் ஜெய்ஸ்வால் அவங்களோட 2 விக்கெட் எடுத்து அப்படியே மேட்சோட டர்னிங் பாயிண்ட் ஆயிருச்சு. ஏன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட 87 ரன்னுக்கு இருந்தது. அந்த விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிட்ட எந்த பார்ட்னர்ஷிப்புமே பில்ட் ஆகல. கிட்டத்தட்ட சஞ்சு சாம்சன் இவங்க எல்லாமே டப்பு 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 அவுட் ஆகிட்டு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகல. இன்னொரு பக்கம் பராக் விசஸ் படிக்கல் ஒரு 37 பார்ட்னர்ஷிப் வந்து நடுவில் மிடில் ஓவர்ஸ் லாஸ்ட் டெத் ஓவர்ஸ் கிட்ட வந்தது. ஆனாலும் மேட்சை கம்ப்ளீட் பண்ண முடியல. கடைசி ஓவரில் கிட்டத்தட்ட ஒரு 19 ரன் போது 3 6 அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பவுலர் செம்மையா போட்டாங்க. இன்னைக்கு கிரெடிட் கொடுக்கணும்னா 3 பவுலர் கிரெடிட் கொடுக்கலாம். நவீன் உல்லக் ஆப்கானிஸ்தான் பவுலர் டெபியூ பண்றாரு, வேற மாதிரி போட்டாருங்க. லெஸ் தென் 500 போட்டாரு 4 ஓவர். ஸ்பின்னும் பண்றாரு, பால ஸ்லோவும் போறாரு, வேற லெவலில் அவரு ஒரு பக்கம் போட்டாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னாயா இருக்கட்டும், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸா இருக்கட்டும், அபிஷ்கானா இருக்கட்டும், எல்லாருமே அந்த கண்டிஷன் ஸ்லோ ஆகுதுன்னு தெரிஞ்சு அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நல்லா பண்ணாங்க. பட் சூப்பராகவே எக்ஸ்ட்ராடனரி கிரிக்கெட் ஒரு பக்கம் இவங்க விளையாடிட்டாலும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் சைடில் ரன் அடிக்க முக்கிய காரணமாக இருந்தது கெயில் மேயர்ஸ் தாங்க. கெயில் மேயர்ஸ் அண்ட் கேஎல் ராகுலோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் வரல, 2 டீமுக்குமே ஒரு பக்கம் ரன்ஸ் வரல. பட் ஒரு பக்கம் கெயில் மேயர்ஸ் ரன்ஸ் வரலனால அவர் நின்று ஒரு 50 ஆரம்பிச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த மொமெண்டத்தால ஒரு 150 போட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கெட் இருக்கட்டும். அப்படியே நம்ம ஆர்ஆர் பக்கம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா எங்க அவங்க மேட்சை கோட்டை விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஓவர் வரையுமே நல்ல ரன் ரேட்டே. இவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. 10 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 73 ரன்னுக்கு நோ லாஸ். 87 ரன் பார்ட்னர்ஷிப், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். எந்த டீமா இருந்தாலும் ஓப்பனிங்ல அவ்வளோ பார்ட்னர்ஷிப் இருந்தால் மெஜாரிட்டி ஆஃப் த மேட்ச் வந்து வின் பண்ணிடுவாங்க. அவங்களோட மேட்ச் எங்க தெரியுமா டர்னிங் பாயிண்ட்ல தோக்க ஆரம்பிச்சாங்க. ஜெய்ஸ்வால் அவுட் ஆனது 13வது ஓவர். 14வது ஓவர் வந்து சஞ்சு சாம்சன் நார்மலா அவுட் ஆயிருந்தா பரவாயில்ல, ரன் அவுட்டுங்க. ஃபர்ஸ்ட் ரன் அவுட் வந்து ஜாஸ் பட்லர் கூப்பிடுவாரு, சாம்சன் வரமாட்டேன்னு தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் பாதி தூரம் வந்துட்டாங்களேன்னு ஓடுவாரு. அது ஓடாம தவிர்த்துருந்தா மேட்ச் வேற மாதிரி போயிருக்கலாம். அந்த இடத்துல ஜெய்ஸ்வால் அவுட் ஆனது அடுத்த ஓவரே பார்த்தீங்கன்னா சாம்சன் அவுட் ஆனது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த விக்கெட் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஓவரா ஒரு 30 பாலா பவுண்டரியே வரலனா ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் உங்க பக்கம் தாங்க பில்ட் ஆகும். அந்த 30 பாலா பவுண்டரி ஒரு பக்கம் வரல. ரன் ரேட்டே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 ஃபர்ஸ்ட் 10 ஓவர் செகண்ட் 10 ஓவர் கம்பேர் பண்ணினா ரன் ரேட்டே லெஸ் தென் 10 ரன்ஸ், 8 ரன்னுக்கு கீழே தான் எல்லா ரன்னுமே அடிச்சிருந்தாங்க. 16வது ஓவர்ல இருந்து 17வது ஓவர் வரையுமே 8 ரன்னுக்கு கீழே தான் ராஜஸ்தான் வந்து பேட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ரன் ரேட் 8 ரன்ஸ் தேவைன்னா 8 ரன்னாவது கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணும். அந்த இடத்துல ரன் ரேட் ஒரு பக்கம் இறங்கிருச்சு. கடைசி 4 ஓவர்ல வந்து 40-50 அடிக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிற பேட்ஸ்மேன் நல்லா இருக்கணும். அந்த இடத்துல எட்மயர் வந்து கரெக்டா 16வது ஓவர் முத பாலே அவுட் ஆனதுக்கு அப்புறம் பிரஷர் பில்ட் ஆயிடுச்சு. ஏன்னா தேவதர் படிக்கல் அந்த அளவுக்கு இது இல்ல, ரியான் பராக் இறக்குறாங்க. அந்த இடத்துல மேட்ச் போயிருச்சு. ரியான் பராக் பதிலு ஜோரல் எடுத்துட்டு வந்து இறக்கி இருந்தா கூட ஒரு பாசிட்டிவா இருந்திருக்கும். ஜோரல் வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ரியான் பராக் என்னதான் அதுவும் ஒரு 6 அடிச்சாரு. அதுவா அவரா அடிக்கல, பாலா வந்து பட்டு போச்ச மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுத்தினார். துருவ் ஜோரல்ல முன்னாடி இறக்கி இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அவர்கிட்ட இருக்கிற இன்டென்ட் கூட ரியான் பராக்கு இல்ல. அவர் எதுக்கு டீம்ல ஒரு கோட்டால இருக்காரான்ற மாதிரி ஒரு கேள்விகள் நமக்குள்ள வருதுங்க. எனக்கு தெரிஞ்சு மேட்ச் எங்க தோத்தாங்கன்னா 2 ரீசன் தான். சஞ்சு சாம்சனோட ரன் அவுட், அதுக்கப்புறம் அந்த 5 ஓவரா ரன்னே வரல. கிட்டத்தட்ட அந்த 5 ஓவரா வந்து பவுண்டரி போல ரன்னே வராம ரொம்ப திக்கு முக்காடிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் ராஜஸ்தான். அந்த இடத்துல தான் மேட்சை கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி ஓவரில் 18 ரன் போது பவுலர் வந்து செம்மையா போட்டாருங்க அபிஷ்கான். 2 விக்கெட் எடுத்தாரு, டாட் பால் போட்டாரு, ப்ரெஷரை பில்டு பண்ணி பேட்ஸ்மேனை ஷாட் ஆட வச்சாரு. எல்லாமே கம்ப்ளீட்டா சூப்பரா டாமினேட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மேட்சை விட்டது ராஜஸ்தான் தான். அவங்க கையில இருந்த மேட்சை விட்டுட்டாங்க. பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகல, ப்ரெஷர் பில்டு ஆகி மொத்தமா காலி ஆயிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ்.